கேரளாவில் மத்திய இணையமைச்சர் வி முரளிதரன் வீட்டில் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியவர் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருவனந்தபுரத்தில் உள்ளவருடைய வீட்டில் அடையாளம் தெரியாத நபர் நடத்திய தாக்குதலில் அங்குள்ள ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தன. இதனையடுத்து காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் கைரேகை நிபுணர்கள் நிகழ்விடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்து சென்றனர். பகல் 11 மணி அளவில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் நடைபெறும் 2ஆம் நிலை காவலர்களுக்கான உடற்தகுதி தேர்வில் கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்டவற்றில் இளைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சேலம் மாநகர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 955 பேரிடம் முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு, உயரம், மார்பளவு அளவீடு செய்யப்பட்டது. இதையடுத்து 2ஆம் நிலை காவலர், தீயணைப்பு வீரர், சிறை காவலர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வுக்கு 350 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்நிலையில் சேலம் குமாரசாமிப்பட்டி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற உடற்தகுதி தேர்வில் இளைஞர்கள் கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் மற்றும் 400 மீட்டர் ஓட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர். கோவை ஈஷா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதற்காக பிப்ரவரி 18ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழ்நாட்டிற்கு வருகை தரவுள்ளார். ஆண்டுதோறும் கோவை ஈஷா மையத்தில் சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதில் நடிகர், நடிகைகள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வர். அதன்படி வரும் 18ஆம் தேதி கோவை ஈஷா மையத்தில் கொண்டாடப்பட உள்ள மகா சிவராத்திரி விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொள்ள உள்ளார். டெல்லியிலிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு சிறப்பு விமானத்தில் வரவுள்ள அவர் முதலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளதாகவும் அதன் பிறகு அவர் கோவை புறப்படுவார் எனவும் கூறப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு திரௌபதி முர்மு முதன்முறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 43,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான வரி அதிகரிக்கப்பட்டதால் கடந்த சில நாட்களாக அவற்றின் விலை ஏறுமுகமாக இருந்தது. இந்நிலையில் இன்று ஆபரண தங்கம் கிராமிற்கு 8 ரூபாய் குறைந்து 1 கிராம் 5,375 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 43,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 73 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 73,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதானி குழும முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த வலியுறுத்தி டெல்லி சாஸ்திரி பவன் முன்பு இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹிண்டன்பர்க் அறிக்கையால் அதானி நிறுவனம் சர்வதேச அளவில் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக முறையாக விசாரணை நடத்த வலியுறுத்தி டெல்லி சாஸ்திரி பவன் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை தாண்டி இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அனைவரும் அங்கிருந்து வாகனங்கள் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதேபோன்று வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் மகிழா காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. பங்குச்சந்தை மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் சித்ரா ராமகிருஷ்ணாவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. 2013 முதல் 2016ஆம் ஆண்டு வரை தேசிய பங்குச்சந்தையின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்த சித்ரா ராமகிருஷ்ணா பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக கோ லொகேஷன் என்ற வசதி மூலம் பங்குகளின் விலை விவரங்களை முன்னரே அறிந்து அதன் மூலம் மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்த நிலையில் தேசிய பங்குச்சந்தை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் தொலைபேசி உரையாடலை ஒட்டு கேட்டது மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் சித்ரா ராமகிருஷ்ணாவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. சென்னை அடுத்த மதுரவாயில் வங்கி ஒன்றில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரியக்கூடிய ஊழியர் தன்னுடைய மகளுடன் சென்று தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 8 ஆண்டுகளாக இதே வங்கியில் பணிபுரியக்கூடிய ஜவஹர் வரதராஜன் என்பவர் வீட்டுக்கடன் வாங்கியுள்ளார். 7 ஆண்டுகளாக தொடர்ந்து மாதத்தவணை கட்டி வந்த நிலையில் இந்த மாதம் அவர் பணம் கட்டவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் வங்கி மேலாளர் மற்றும் உதவி மேலாளர் ஆகியோர் பணத்தை கட்டிவிட்டு பணிக்கு வருமாறு கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் மகளுடன் வங்கிக்கு வந்த ஜவஹர் வரதராஜன் தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டியதால் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போ 2 அப்ரைசர், எனக்கு மட்டும் 2 அப்ரைசரை போட்டு அந்த வருமானத்தை தடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் கட்டணும், 14,000 ரூபாய் தான். அதுக்கு போய் நீங்கள் வந்து நகை போடக்கூடாது, அந்த பணத்தை இப்போமே கட்டு, இல்லைனா நகை போடாது அப்படின்ட்டு இங்கே இருக்கிற ஏபிஎம், அதாவது இவங்க வந்து இலக்கியான்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. துபாயிலிருந்து திருச்சி வந்த விமானத்தில் 21 பேர் தங்கம் கடத்தி வந்தது குறித்து மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் விசாரிக்கின்றனர்.
ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் அதிக அளவில் தங்கம் கடத்தி வருவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி விமானத்தில் வந்து 31 பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த போது 21 பேர் தங்கம் கடத்தி வந்தது தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து 1,73,00,000 மதிப்புள்ள 3 கிலோ 150 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தை உத்தர வருஷாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பின்னர் விஸ்வரூப தீபாரதனை உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் சண்முக பெருமான், தெய்வானை, வள்ளி மற்றும் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி வருஷாபிஷேகம் நடத்தப்பட்டு உச்சிகால பூஜை அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அரசு பள்ளியில் சீருடையுடன் மாணவர்கள் குப்பைகளை அள்ளும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மோரணம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 120க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் தூய்மை பணியாளர்கள் இல்லாததால் பள்ளி வளாகம் முழுவதும் காகிதம், மர இலைகள் கிடந்துள்ளன. இதையடுத்து மாணவர்களை கொண்டு அந்த குப்பைகளை அகற்றும் பணியை மேற்கொண்டுள்ளனர். பள்ளி சீருடையுடன் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் குப்பைகளை அப்புறப்படுத்தும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. ஊராட்சி வார்டு தேர்தலில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட வார்டில் ஆண்களுக்கு தேர்தல் நடத்திய தேர்தல் அலுவலர், உதவி தேர்தல் அலுவலர் ஆகியோரை பணி நீக்கம் செய்து கரூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் போது கரூர் மாவட்டம் சித்தலவாய் ஊராட்சி 6வது வார்டு பெண்கள் பிரிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேட்புமனுக்களை பெறும்போது இடஒதுக்கீடு ஆணைப்படி பெண்கள் பிரிவினருக்கு பதிலாக ஆண்கள் பொது பிரிவினருக்கானதாக மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. வேட்புமனு பெறப்பட்ட நாள் முதல் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் வரை 11 நாட்கள் கால அவகாசம் இருந்தும் இந்த தவறை தேர்தல் நடத்தும் அலுவலரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் கண்டறியாமல் கவனக்குறைவுடன் இருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஆண் வேட்பாளர் வெற்றி பெற்றதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் வெங்கடாச்சலம் தேர்தல் முடிவு சான்றிதழும் வழங்கியுள்ளார். இதையடுத்து தேர்தல் அலுவலர் வெங்கடாச்சலம் மற்றும் உதவி தேர்தல் அலுவலர் சிவகுமார் ஆகியோரை அரசு பணியிலிருந்து நிரந்தர பணி நீக்கம் செய்து கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் லோன் ஆப் மூலமாக வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த முடியாத விரக்தியில் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வஉசி நகரில் வாடகை வீட்டில் வசித்து வந்த 32 வயதான பிரபுவுக்கு 2 பெண் குழந்தைகள் உட்பட 3 குழந்தைகள் உள்ளனர். வெல்டிங் வேலை செய்து வந்த இவர் குடும்ப சூழல் காரணமாக ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக கடன் வாங்கியுள்ளார். அவற்றை திருப்பிச் செலுத்த லோன் ஆப் நிறுவனங்கள் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பிரபு 3 குழந்தைகளை பரிதவிக்க விட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து லோன் ஆப் நிறுவனங்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வட்ட பணம் பிடித்தம் தொடர்பாக தூத்துக்குடியில் விசைப்படகு உரிமையாளர்களுடன் மீன்பிடி தொழிலாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. விசைப்படகு உரிமையாளர்கள் வட்டப்பணம் 6% மட்டுமே பிடிக்க வேண்டும், 6 நாட்கள் கடலுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைப்படகு மீன்பிடி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து புதன்கிழமை மாலை மீன்வளத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் சார்பில் விசைப்படகு உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தொழிலாளர்களின் கோரிக்கையை உரிமையாளர்கள் ஏற்காததால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து விசைப்படகு மீன்பிடி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் ஓஸ்மனாபாத் அருகே திருவிழா கூட்டத்துக்குள் புகுந்த காளை தாக்கி 14 பேர் காயமடைந்தனர். காஜா நகரில் உள்ள காசி பள்ளிவாசல் அருகே புதன்கிழமை மாலையில் உர்ஸ் திருவிழா நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மக்கள் திரள் ஆட்டம் பாட்டம் என மகிழ்ச்சியில் திளைத்திருந்த தருணத்தில் கூட்டத்துக்குள் புகுந்த காளை தறிகட்டு ஓடியதில் 14 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. மனைவியின் சடலத்தை தோளில் சுமந்தவாறு ஆந்திராவிலிருந்து ஒடிசா